Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். ஸோ சார் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையிலேருந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து 2-வீலர் பழக்கத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி தான் முதல் நாள் ட்ரைனிங் அவருக்கு. ஸோ ஒரே நாளில் பக்காவாக ரெடி பண்ணப்போ எப்படி வந்து ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், எப்படி வந்து அழகான கண்ட்ரோலில் மேனேஜ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எப்படி ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சை கரெக்டாக ஆஃப் கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ஓட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாரிட்டியும் அப்போ தான் நமக்கு வரும். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 2-வீலர் அண்ட் 4-வீலர் ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக சொல்லிக் கொடுக்குறோம். ஹாய் வியூவர்ஸ், ஸோ அடுத்த ஒரு சஸ்பென்ஸ் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி ஆல்ரெடி சஸ்பென்ஸோட தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வேளச்சேரி போக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து காட்டியிருக்கேன். இப்போ நான் இருக்கிறது வேளச்சேரி. ஸோ ரெட் ஹில்ஸ்லேருந்து வேளச்சேரி. சார் சொன்ன மாதிரி தனியாக ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல், எனக்கு டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சேன் இந்த டைமில். ஆனால் எனக்கு இருந்துச்சு. நம்ம லக்கா அது பேட் லக்கான்னு தெரியல. அண்ணா நகர் சப்வேல வந்து ஒரு பஸ்ஸு பிரேக் டவுனு. அண்ணா நகர் அந்த பிரிட்ஜில் வண்டி அப்படி இன்ச்சாக மூவ் ஆச்சு. அப்படியே ஒரு பிசுறு கூட இல்லாமல் சார் சொன்ன டெக்னிக்ஸ் அப்படியே பண்ணி இங்கே இன்றைக்கி 3rd டேல தனியாக இங்கே வந்து வேளச்சேரிக்கு வந்திருக்கேன். சாரை மீட் பண்ணேன். சாரை மீட் பண்ணி பக்கா வந்துட்டீங்கன்னு ஒரு நான் வந்ததோட உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. பக்கா ஓட்டிட்டு வந்துட்டீங்கன்னு அதை கேட்டோன்னே ஓகே இனிமேல் எங்கன்னா ஓட்டிடுவோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சார் ஏற்கனவே நீங்கள் சர்ப்ரைஸாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே சார் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா நான் என்னோட டேஷ்போர்டில் ஓட்டுறதுக்கு நான் சாமி ஒன்று வாங்கணும். நேற்று தான் ஃபுல்லாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் சார் எனக்கு ஷாப்பில் கூப்பிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா கம்மியாக பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ நான் யோசிச்சேன். அப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு டேஷ்போர்டில் மட்டும் ஒரு சாமி கண்டிப்பாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது நம்மளுக்கு குலதெய்வம் பெருமாள் நம்ம வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு யோசிச்சுட்டு நைட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆன்லைனில் அந்த அளவுக்கு கிடைக்கல. ப்ளஸ் 1 வீக் 2 வீக் ஆகும்னு இருந்துச்சு. ஸோ நம்ம தான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் டெய்லி ஓட்ட போகிறோமே, சரி முன்னாடி வாங்கி வச்சிடலாம்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு நைட்டு டைம் ஆகிடுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. என்ன நான் மனசில் நினைச்சேன் நேற்று நைட்டு அது சார் இன்னைக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு எனக்கு பெருமாளை. ஸோ அது வண்டியில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோவில் அதை நான் ஃபோட்டோ எடுத்து கூட நான் போடுறேன். சார் அது கிஃப்டாக கொடுத்துட்டு சார் நல்லா ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சார் இப்போ காஃபி தூக்க போயிருக்காரு. நான் குடிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. ஸோ அதனால் சார் கொடுக்க போயிருக்காரு. இப்போ சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இந்த வீடியோவை நான் சாருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சிருக்கேன் கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சென்னையிலேருந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் நான் ஃபுல்லாக நானே தனியாக ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இனிமேல் எங்கனாலும் ஓட்டுறேன். எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ சார் எனக்கு அடுத்த ட்ரைனிங் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகலை. இன்னைக்கு இன்னும் ஃபுல்லாக ஹைவேயும் ஸ்லோப்பில் பெண்டிங் இருக்கிற திங்ஸ்லாம் எடுக்க போகிறாரு. அது முடிச்சோன்னே எங்கே வேணால் தனியாக போகிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு வியூவர்ஸ். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும் 3 டேஸ்லனா நோ அதர் ஆப்ஷன். சென்னை ட்ரைனர்ஸ் அஜித் மட்டும்தான் உங்களுக்கு. பை வியூவர்ஸ்.